ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 to 1 year பேபிக்கான வெயிட் கெயின் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டை ரெகுலராக கொடுத்து வரும்போது ஒல்லியாக இருக்க குழந்தை கூட பிளட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நல்லா குழந்தை கொழு கொழுன்னு சப்பியாக ஆயிரும். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீல் ஆஃப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 3 டேட்ஸ் எடுத்திருக்கேன், பேரிச்சம்பழம். அதையும் தோலெல்லாம் நீக்கிடுங்க. உள்ளே இருக்கக்கூடிய சீடை எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒல்லியாக இருக்கிற குழந்தை கூட நல்லா கொழு கொழுன்னு ஆயிரும். பிளட் இம்ப்ரூவ் ஆகி நல்லா வந்து உங்களுக்கு ஷைனிங்காகவும் நல்லா சப்பியாகவும் ஆயிரும். மாநிறமாக இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா வந்து உங்களுக்கு ஸ்கின் லைட்டனிங் பண்ணி கூட கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆன உடனே நான் ஒரு 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, வீட்லேயே அரைச்ச கோதுமை மாவு. ஸோ அதை நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா உங்களுக்கு அதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா புட்டு மாவு ஒன்று ஒட்டாமல் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தீய விட்டுறாதீங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த நெய்யோட சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா புட்டு மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இந்த ரெசிபி எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது துப்பிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு நல்லா வெந்து வரட்டும். சிம்மில் வச்சுட்டே நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நம்ம ஹல்வாலாம் எப்படி செய்வோம் அந்த பதத்துக்கு. நம்ம சர்லாக், நெஸ்டம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு அவ்வளோக்கா ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து ஓன் ப்ரிப்பேர்ட் பண்ணும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். குழந்தை வந்து ஒரு பீட்ரூட் இன்றைக்கி சாப்பிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தியும் இருக்கும். கோதுமை மாவும் உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. வீட்லேயே அரைச்ச கோதுமை மாவு யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கெட் ஐட்டமெல்லாம் வேண்டாம் குழந்தைக்கு கொடுக்கும்போது. இதோட டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பனங்கற்கண்டு, தேன் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்ல பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே இருங்க சிம்மில் வச்சு. இது செய்யும்போது பக்கத்துலேயே இருந்து தான் செய்யணும். ஸோ நல்லா திருப்பி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், உங்களுக்கு ஹல்வா பதத்துக்கு நல்லா சுருண்டு வரும். நான் வந்து 200 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஹல்வா கொடுத்த மாதிரி தான் இருக்கும். குழந்தை வந்து விரும்பி சாப்பிடும். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால் அதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். பீட்ரூட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். அது போக நம்ம பனங்கற்கண்டோ அதர்வைஸ் நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக இறக்கும்போது ஒரு டீஸ்பூன் கீ போட்டு நல்லா சுருண்டு வரப்போது நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டு குழந்தைங்களுக்கு இதை ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது 6 மந்த்லேருந்து நம்ம 1 year பேபி வரைக்குமே கொடுக்கலாம். ஸோ 6 month பேபிங்கும்போது நம்ம ஃபஸ்ட் ஃபுட்டு சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி தான் நீங்கள் ஊட்ட வேண்டியது வரும். ஸோ அப்போ தான் வந்து குழந்தைங்களும் சாப்பிடும், அதாவது துப்பாமல் சாப்பிடும். கொஞ்சம் குறுகுறுன்னு இருந்தால் கூட குழந்தைங்க வந்து சாப்பிடாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபுட் இல்லையா, அவங்க சாலிட் ஃபுட் அப்போ தான் வந்து இன்டேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஈஸியாக அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ சூப்பரான வெயிட் கெயின் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் தரலாம், நைட் வந்து நீங்கள் டின்னராகவும் இது கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேபிஸ் இருக்கிற மம்மிஸ் எல்லாமே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நியூபார்ன் பேபிஸ்க்கான டிப்ஸ், ஹோம் ரெமெடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.